ஹாய் மக்களே, நான் உங்கள் திண்டில் காதர் பாய். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா மட்டன் கோலா உருண்டை. நம்ம வந்து 1/2 kg மட்டனில் இப்போ நம்ம செய்ய போகிறோம். 1/2 kgனா ஒரு 30 பீஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டில் திடீர்னு இப்போ ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம எப்படி கோலா உருண்டை செய்கிறதுன்னு வாங்க தொடர்ச்சி வீடியோவில் நமக்கு பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நம்ம கறி மசாலா அது வதங்குறதுக்கு உண்டான கடாயை நம்ம இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி வந்து நமக்கு ஒரு 2 நிமிஷம் சூடாகட்டும். வாங்க இப்போ நம்ம வந்து கறியை கழுவிக்கலாம். பொதுவாக நம்ம கோலாவுக்கு பார்த்தீங்கன்னா கறி வந்து நம்ம கொத்தி தான் வாங்கணும். ஏன்னா அது இப்போ தான் உங்களுக்கு வதங்குறதா இருந்தாலும் அரைக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கறியை நல்லா கழுவுனா தான் அதில் இருக்க ரத்த ஸ்மெல்லு தான் போகும். நம்ம கறி நல்லா கிடைக்கும். நமக்கு சட்டி சூடாகிடுச்சு. நம்ம இப்போ மசாலா வதங்குறதுக்கு தேவையான 100 ml ரீஃபைண்ட் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எண்ணெய் சூடாகட்டும். சூடானோன்னா நம்ம எல்லா மசாலாவும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நமக்கு நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 1/2 கிலோ கறிக்கு வந்து 1/2 கிலோ சின்ன வெங்காயம் நம்ம ஆட் பண்ணணும். சில பேர் பார்த்தீங்கன்னா பல்லாரி ஆட் பண்ணுவாங்க. அது வந்து சலசலன்னு இருக்கும். நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணோம்னா நம்ம டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம இப்போ வந்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம உரித்து வச்சுருக்க 100 கிராம் பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம ஒரு 6 பச்சை மிளகா நம்ம சேர்த்துக்கணும். இதோட ஒரு கை மல்லித்தலை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம மல்லித்தலை கழுவி ஆட் பண்ணணும். ஏன்னா அதில் வந்து மண் இருக்கும். இதோட வந்து 25 கிராம் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம ஒரு ஸ்பூன் வந்து கசகசா நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ளேவருக்காண்டி ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பட்டை ஏலக்காய் கிராம வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க கறியை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மசாலாவை நல்லா வதக்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து கோலா வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு. நம்ம இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை அரைச்சிட்டு நம்ம உப்பு பத்தலைன்னா நம்ம அரைச்ச பின்னாடி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து காரம் வந்து அதிகமாக சாப்பிட்றவங்களான்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவில் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி இருக்குது. இது நல்லா நம்ம ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த மசாலாவை நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். ட்ரை ஆனோன்னே நம்ம இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மசாலா நமக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சு இந்த மசாலாவை நம்ம உடனே அரைக்க முடியாது. ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கனால நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். நம்ம வதக்கின மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம்.
நம்ம எல்லாத்தையும் போட்டு ஜாரில் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். சொல்லவா, இப்போ வந்து நம்ம கோலா வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறாச்சு. ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப முழுசாக இல்லாமல் நல்லா ஓரளவுக்கு லைட்டாக தரலாம் இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு, இப்போ இதோடு நம்ம வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு போட்டு கடலை நல்லா அரைச்சி அதோட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு உரப்பு பார்த்துக்கோங்க. மாவு போட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுங்க. நல்லா கலக்கி விட்டு நீங்கள் இந்த டயத்தில் வந்து உங்களுக்கு உப்பு உரப்பு பார்த்துக்கோங்க. பத்தலாட்டி நீங்கள் உப்பு மிளகாத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காரம் இதில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நம்ம வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணிடுவோம். உப்பு வந்து நமக்கு கரெக்டாக இருந்துச்சு, அதனால் உப்பு நம்ம சேர்க்கலாம். மிளகாத்தூள் மட்டும் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம அது எல்லா மசாலாவும் அரைச்சி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி இந்த சைஸில் தான் நம்ம உருண்டை பிடிக்கணும். ரொம்ப பெருசாக பிடிச்சாலும் வந்து நமக்கு வந்து உள்ளே வேகாது, மேலே வந்து உள்ளே வந்து பச்சையாக இருக்கும். அதனால் நமக்கு வந்து ஒரு மீடியம் சைஸுக்கு நம்ம உருண்டை பிடிச்சிட்டு நம்ம இதை வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம சட்டி வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு. நம்ம இந்த இப்போ 1/2 கிலோ பொரிக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடும். ஏன்னா நமக்கு வந்து கோலா வந்து உள்ளே நம்ம நல்லா முங்கி பொரிஞ்சாதான் அது வேகும் போது வந்து நல்லா மேலே எந்திரிச்சு வந்து வேகும். கம்மியாக ஊற்றினோம்னா வந்து கீழே போய் ஒட்டிக்கும், சரியாக புரியாது. அதனால நம்ம ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும், நம்ம உருண்டை போடுறத இப்படியே தொடர்ச்சியாக பார்க்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சான்னு நம்ம ஒரு சின்ன உருண்டை, ஏன்னா எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்துச்சு, அதை நம்ம அதை போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கோலா உருண்டைக்கு மட்டும் நம்ம எண்ணெய் எப்போவுமே வந்து மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். ரொம்ப நம்ம வடை பொரிக்கிற மாதிரி கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா போட்டோன்னு உங்களுக்கு மேலே கருகிடும், உள்ளே வேகாது. அது மாதிரி கொஞ்சம் ஹீட் 1/2 ஹீட்டில் இருந்தால் தான் நம்ம உருண்டையை போட்டு ஒரு 2 நிமிஷம் கிண்டாமல் விட்டுறணும். போட்டோன்னே நம்ம கிண்டோம்னா வடை புறம் உடஞ்சி போய் நம்ம கோலா புறம் ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னா அது வேகாட்டில் வேகும் போது உங்களுக்கு உடையாமல் முழுசாக கிடைக்கும். நமக்கு வந்து அந்த அரை சூடாகிடுச்சு, நம்ம வந்து கோலா உருண்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உள்ள நம்ம வந்து சின்ன சட்டின்றனால ஒரு சட்டிக்கு வந்து ஒரு 12 உருண்டை டு 14 உருண்டை வரைக்கும் போடலாம். ரொம்ப அதிகமாக போட்டாலும் உங்களுக்கு வந்து கிண்ட முடியாது, ஸ்பேஸ் கம்மியாக இருக்கனால நம்ம கிண்டும் போது உடஞ்சி போயிடும். இப்போ நம்ம உருண்டை உள்ளே போட்டாச்சு. அது நம்ம வந்து இருக்கும்போது போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்படி லைட்டாக ஒரு கிண்டி விட்டுட்டோம்னா ரொம்ப நம்ம கிண்டோம்னாலும் உருண்டை உடஞ்சி போயிடும். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்ம அது வேணும். இப்போ நமக்கு வந்து கோலா உருண்டை நல்லா வெந்து மேலே வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா பார்க்க எல்லாம் அழகாக இருக்கு. இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இன்னும் 1 நிமிஷத்துல இருந்தால் அது நம்மளுக்கு ஒரு 100% நல்லா வெந்துடும், பாயில் ஆயிரும். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்ட்னஸாகவும் கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து கோலா உருண்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம இப்போ வடிகட்டிக்கணும். இப்போ நம்ம கோலா உருண்டெல்லாம் பொரிச்சு முடிச்சாச்சு. நல்லா இங்கே பாருங்க, கோலா உருண்டை நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்கள் இதே மாதிரி நம்ம சொன்ன இன்க்ரீடியன்ஸை வச்சு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள், எப்படி வந்திருக்குன்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம ஐடியா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.